தெய்வானை யானை 3 தினங்களுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள இடத்தில் குளிப்பாட்டப்பட்டது. அப்போது யானை தனது தும்பிக்கையால் உற்சாகமாக தண்ணீரை பீச்சி அடித்து மகிழ்ந்தது. தொடர்ந்து யானைக்கு உணவு சீரகம், மிளகு, பயறு, அரிசி, ராகி, மஞ்சள் கலந்து வழங்கப்பட்டது. அதையும் சாப்பிட்டது. யானை உணவு சாப்பிட்டு முடித்த பின் வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது யானையை பார்த்து ஒருவர், நன்றாக சாப்பிட்டாயா, தண்ணீர் குடித்தாயா என்று கேட்டபோது அதற்கு தெய்வானை உற்சாகமாக தலையை ஆட்டியது. திருச்செந்தூர் யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த 22ஆம் தேதி முதல் சகஜ நிலைக்கு திரும்பியது. இன்று 24ஆம் தேதி காலை 9:20 மணிக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னையிலிருந்து திருச்செந்தூர் சென்று தெய்வானை யானையை பார்வையிட்டார். பின்பு யானை பாகன், வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவரிடம் தற்பொழுதைய நிலையை கேட்டறிந்தார். தெய்வானைக்கு 21 நாட்கள் கண்காணிப்பு தேவை என்றும் யானை அருகில் எப்பொழுதும் பாகன் இருக்க வேண்டும் என்றும் கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். அதன் பின்பு மருத்துவர்கள் பாகன் அல்லாத ஒரு நபராக அமைச்சர் சேகர் பாபு யானை தெய்வானையிடம் சென்று பழம் மற்றும் கரும்பை கொடுத்தார். யானையும் மகிழ்ச்சியாக பழத்தையும் கரும்பையும் வாங்கி ருசித்து சாப்பிட்டது. அருகில் இருந்தவர்கள் இதை பார்த்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர்.